அது நேற்றே நான் சொல்லிட்டேன். நான் இதை பற்றி நம்ம கருத்து சொல்ல தேவையில்லை. ஏன்னா உணர்ச்சியற்ற இது போன்ற ஒரு சில இருக்கின்ற காலத்தில் நாங்களும் பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். மக்கள் நலன் சார்ந்து வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை தான் நான் பதிவு செய்யறேன். கரூர் விவகாரத்தில் உடனடியாக நீங்க அங்க போனதும் சிஎம் அவர்கள் உடனடியாக அங்க வந்ததும் ஒரு விமர்சனத்துக்குள்ள இருக்கு. இது ஏற்கனவே பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்போ ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆணையத்தில் எல்லாருமே எல்லாத்துடைய கருத்துக்களையும் சொல்லுவாங்க. நாகப்பட்டினத்தில் நான் வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் தஞ்சாவூர் 30 கிலோமீட்டர் இருக்கும்பொழுது எனக்கு செய்தி வருகிறது, உடனடியாக கரூருக்கு போங்க, ஸ்டாம்பீட் ஆனதாக கேள்விப்படுறோம், உடனடியாக நீங்கள் எங்கே இருக்கீங்க போகும்போது நான் போய் சேர்ந்தது 10 மணிக்கு தான். அந்த வேலை கூட ஓவர் த ஃபோன் ஓவரில் எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் நான் மீடியாவில் ஃபோனில் பேசிட்டே தான் போனேன். அவங்க கேட்ட கேள்வியும் அதான் சொன்னேன். எனக்கும் தெரிலங்க, செய்தி நான் உடனே போக சொல்லியிருக்கேன். ஆன் த வே போயிட்டு எனக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுங்க தான் நான் சொல்லியிருந்தேன். நான் 10 மணிக்கு போய் நான் ரீச் ஆனேன். ரீச் ஆகும்போது நம்ம கண்ணு முன்னாடி நினைச்சு பாருங்க, மார்ச்ல இருக்கும்போது நம்ம கண்ணு முன்னாடி என்னோட ஸ்கூல் பசங்க செத்து ஸ்ட்ரெச்சரில் தூக்கிட்டு வரும்போது எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல எந்த தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார், எந்த தலைவனும் தன்னுடைய ஆதரவாளர்கள் இறக்குறது பார்த்துட்டு சும்மா இருக்கும், எல்லாத்துக்கும் மனவேதனை இருக்க தான் செய்யும் என்பதை எனக்கு ரொம்ப தெளிவாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்கு. பட் நம்முடைய மீடியா பீப்புளுக்கு நான் சொல்றது ஒன்னோட யங்ஸ்டர்ஸ் இதே இடத்துல இருந்து தான் சொன்னேன். நான் வாங்கப்பா, என்ஜாய் பண்ணுங்க, பட் ஹாப்பியா இருங்க, பட் ஆனால் சேதப்படுத்தாதீங்க, பாதுகாப்பாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு தான் சொன்னேன். திருப்பி அந்த பிள்ளைங்க சொல்கிறேன், ஒரு அரசாங்கம் அன்புக்கரங்கள் திட்டத்திலேருந்து அயல்நாட்டுக்கு உங்களை வேலைக்கு அனுப்பிச்சுட வரைக்கும் எஜுகேஷன் சார்ந்து நாங்கள் நிறையா கொண்டு வரோம். தயவுசெய்து பயன்படுத்தி நீங்கள் எங்களுக்கு தான் ஆதரவு தெரியுங்க, யாருக்கு வேணால் ஆதரவு தெரியுங்க. ஆனால் ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் நல்ல அறிவு சார்ந்த கருத்தை வாங்கிக்கிட்டு யாருக்கு வேணால் நீங்கள் ஆதரவு தெரியுங்க. படிக்க வேண்டிய வயசில் தயவு செஞ்சு பிள்ளைங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க, சேஃபாக இருங்க. உங்களை நம்பி வீட்டில் பெற்றவங்க இருக்காங்க, உங்களை நம்பி நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்கின்றது, உங்களை நம்பி தான் திட்டமே தீட்டுறோம். அதையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடிச்ச தலைவர் பின்னாடி நீங்க போங்க, நாங்கள் வேணான்னு சொல்லவில்லை, பட் உயிர் ரொம்ப முக்கியம் என்று தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.